வணக்கம், இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சாப்பாடு, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே ஏற்ற ஒரு சூப்பரான மட்டன் சுக்கா, அதுவும் செமி கிரேவியாக பண்ணியிருக்கோம். இது வாங்க, இந்த டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். மசாலா எதுவுமே அரைச்சி சேர்க்கல. நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மட்டன் மசாலா, வரமிளகாத்தூள் இதை யூஸ் பண்ணி தான் இந்த மட்டன் சுக்கா ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ வாங்க, இந்த டேஸ்டியான மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மட்டன் சுக்கா பண்ணுறதுக்காக ஒரு 1/2 கிலோ எல்லா ஆட்டுக்கறியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த சுக்கா பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயம் போட்டு நீங்கள் சுக்கா பண்ணிங்க அப்படின்னா அது நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் வரளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கும் போது பூண்டு அதிகமாக எடுத்துக்க வேணாம், இஞ்சி வேணால் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம பண்ண போகிறது மட்டன் தான். சுக்கா செமி கிரேவியாக சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக 2 பழுத்து தக்காளியை பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இது உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் தக்காளி சேர்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு ஸ்பைஸியாக காரமாக சாப்பிட அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த சுக்கா பண்ணுறதுக்கு நம்ம மசாலா எதுவுமே அரைச்சி சேர்க்க போகிறதில்ல. வரமிளகாத்தூள், மட்டன் மசாலா இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க பவுடரை யூஸ் பண்ணி தான் நான் சுக்கா பண்ண போகிறேன். நல்லமான பேன் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபைனலாக நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து கிளற போகிறோம். அப்படி நல்லெண்ணெய் சேர்க்கும்போது அது நல்லா ஃப்ளேவராக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இப்போ எடுக்கிற எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் இருந்தால் தான் அது நல்லா ஃப்ளேவர் இறங்கும். சோம்பு லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாயை கீரி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே நறுக்கி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா இந்தளவு வதங்கி வரணும். லைட்டான கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவு வதக்குனா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தா மட்டனை சேர்த்துக்கலாம். நான் எங்கள் வீட்டில் எப்படி மட்டன் சுக்கா பண்ணுவேனோ அப்படி தான் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ மட்டன் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள்தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள்தூள் எடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். நான் இந்த மட்டனை குக்கர்லலாம் பாயில் பண்ணலைங்க, நல்லா இலை ஆட்டுக்கறியாக எடுத்திருக்கேன். ஸோ அதனால் அப்படியே நான் பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறேன். குக்கர்லலாம் சேர்க்கலை. மட்டனை குக்கரில் பாயில் பண்ணாமல் இந்த மாதிரி நல்லா சட்டியில் வச்சே பாயில் பண்ணி சுக்கா செஞ்சு பாருங்கள். இதோட டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையை தூவிட்டுட்டு அப்படியே ஒரு 2-3 நிமிஷம் ஆயிலே மட்டனை பாயில் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஒரு 3 நிமிஷம் அடுப்பை மூடி வச்சு இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. பாருங்கள், நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை. மட்டனில் இருக்க தண்ணியிலே மட்டன் ஆயில் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவு மட்டன் மசாலா. இந்த மசாலா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவு வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு நான் வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி சேர்த்துருக்கேன். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மசாலா மட்டனோட எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு இது நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் அதை நல்லா வதக்கிக்கலாம். இடைக்கு கிளறி விட்டுக்கோங்க, அடி பிடிச்சிட போது. தக்காளி சேர்த்துருக்கனால தக்காளி நல்லா வதங்கி வரணும். அதனால் ஒரு மூடி போட்டு மூடி 3லேருந்து 4 நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். பாருங்க, அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்குனீங்க அப்படின்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இடைக்கு கிண்டி விட்டுருக்கணுங்க, ஏன்னா அடி பிடிக்கும். ஸோ இடைக்கு கிண்டி விட்டிங்க அப்படின்னா அடி பிடிக்காமல் நம்ம பார்த்துக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் உருளைக்கிழங்கு ஆட் பண்ண போகிறேன். ஒரே ஒரு உருளைக்கிழங்கை கட் பண்ணி இந்த மட்டனில் சேர்த்துருக்கேன். அதாவது மட்டனில் நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்க்கும் போது இந்த உருளைக்கிழங்கும் மட்டன் ஃப்ளேவர் நமக்கு கொடுக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், வேணாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் மட்டன் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு மட்டனை நல்லா பாயில் பண்ணிக்கலாம். மட்டன் மூழ்கிற அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம்.
அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் இது வந்து நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா இடையில கிண்டி விட்டிங்க அப்படின்னா சும்மா சூப்பராக மட்டன் வெந்து வந்துருச்சு பாருங்கள். சும்மா சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. செமி கிரேவியே வேணும் அப்படிங்கிறவங்க இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறவங்க நல்லா ட்ரை பண்ணி கூட எடுத்துக்கலாம். நல்லா கிளறி விட்டிங்க அப்படின்னாலே நல்லா ட்ரை ஆகி வந்துடுங்க. அவ்வளோதான், சும்மா சூப்பரான ஸ்பைசியான மட்டன் சுக்கா ரெடி. ஆஃப் பண்ணிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலாவை அப்படியே தூவி விட்டுக்கோங்க. ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொத்தமல்லியை அப்படியே தூவி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு மூடிடுங்க. 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. நல்ல சூடான சாதத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் இந்த மட்டன் சுக்கா, அதை சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். அதோட டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இந்த சண்டேக்கு இந்த மட்டன் சுக்கா ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.